யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் இந்த கப்பலோட பேரை ஈரான் யுத்தம் தொடங்கினதுலேருந்து ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரே நேரத்தில் அந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் மேலே 90 விமானங்கள் அளவுக்கு நிறுத்தி வைக்க முடியும். ஒரே நேரத்தில் அட் ஏ டைமில் 90 விமானத்தை ஒரு கப்பல் மேலே நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா பார்த்துக்குங்க. அது ஒரு ஏர்போர்ட் அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல். அந்த கப்பலில் 5000 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் மாத கணக்கில் இந்த யுத்தம் நீடிக்கிறதுனால, கடலுக்குள்ளேயே இருக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த மன உளைச்சல் தாங்காமல் உள்ள பசியும் பட்டினியுமா சாப்பாடு கிடைக்காம தண்ணி இல்லாமல் அந்த கப்பல்லேருந்து கீழே குதித்து செத்து போகிறதுக்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. பல சூசைட் அட்டெம்ப்ட் அதில் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவே இதை பற்றி ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்முடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கிறாரே, இவர் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த யுத்தம் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்தப்போ துருக்கிக்கு ஒரு நேட்டோ சப்மிட்டுக்காக போனவர் ரிட்டன் வரும்போது ஈரான் அட்டாக் பண்ணி தன்னை காலி பண்ணிடும் அப்படின்ற உயிர் அச்சத்தில் ஃபுட் ட்ரக், ஒரு உணவு ஏற்றிக்கிட்டு போகிற ட்ரக்குக்குள்ளே ஏறி தப்பிச்சு வேற ஒரு விமானத்துக்குள்ளே போய் அங்கேருந்து யூகே வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடி இருக்காரு. இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் பல விவரங்கள் வெளிவந்து அதுவும் ட்ரம்ப்போட இமேஜை சரித்து பயங்கரமாக டிஸ்கஷன் அதை பற்றியும் போயிட்டுருக்கு. இது ரெண்டு பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்ற போர்க்கப்பலை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 28 தான் தாக்குதல் தொடங்குனுச்சு. இந்த 2026 பிப்ரவரி 28 தான் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரான் மேலே ஒரு தீவிரமான தாக்குதல் நடத்தினாங்க. அதுலேருந்து தான் யுத்தம் தொடங்கினதான் நம்ம கணக்கில் கொள்கிறோம். ஆனால் 2025 இந்த அக்டோபர் நவம்பர் வாக்கிலேயே அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு யுத்தத்தை தொடங்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு. அந்த பில்டப் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பில்டப் போயிட்டு இருக்கும்போது தான் ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான அந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்துகிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஆட்டமிக் க்ளோஸ் அப்படின்னு மிகப்பெரிய பில்டப் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி போன வருஷம் 2025 நவம்பர் 21 அமெரிக்காவுடைய சாண்டியாகோ நகரத்திலிருந்து இந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கிளம்பி ஈரானுடைய கடல் எல்லைக்கு வந்துச்சு, இங்கே நின்றுச்சு. அப்புறம் சண்டை அப்படியே தொடங்கி போயிட்டே இருந்துச்சு. இந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படியே கடல் நின்றுட்டு இருந்துச்சு. அதிலிருந்து இவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அமெரிக்காக்காரங்க அப்படின்னு ஒரு பக்கம் பில்டப்பு, இன்னொரு பக்கம் ஈரான் தரப்பு இந்த விமானம் தாங்கி கப்பலை தாக்க போகுது அப்படின்ற பரபரப்பு, இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில் அந்த விமானம் தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய 5000 வீரர்கள் இவங்க தொடர்ந்து 250 நாட்களுக்கு மேலே கடலுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய கடற்படை வரலாற்றிலே ரொம்ப சாதனையாமாது. அப்படி ஒரு சாதனையை இப்போ ட்ரம்ப் படைச்சிருக்காரு. ஏற்கனவே கோவிட் காலத்தில் அதிகபட்சமாக 206 நாட்கள் வரைக்கும் ஒரு போர்க்கப்பல் கடலுக்குள்ளே இருந்தது, கரைக்கே வராமல். அந்த கப்பலோட பேர் யுஎஸ்எஸ் டுவைட் டி எய்சன்ஹோவர் அப்படின்னு ஒரு கப்பல். இந்த கப்பல் கோவிட் சமயத்தில் கரைக்கு வர முடியாமல் கடலுக்குள்ளேயே சிக்கிட்டு 206 நாட்கள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனை பொறுத்தவரையிலும் போன வருஷம் நவம்பர் 21 கிளம்புனது. இப்போ வரைக்கும் 8 மாதம் ஆச்சு, மோர் தென் 250 டேஸ் ஆச்சு. ஸோ அந்த சாதனையை ஆல்ரெடி இந்த கப்பல் படைச்சிருச்சு. இப்போ சாதனையெல்லாம் இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட நிலைமை என்ன அப்படின்னா அதுதான் இப்போ பிரச்சனை. உள்ள சாப்பாட்டுக்கே பிரச்சனை. போதுமான அளவுக்கு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லை. அதை ஹீட் பண்ணுறதுக்குரிய கேஸ் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய ரேஷனோட அளவை குறைச்சிட்டாங்க. தண்ணி பற்றாக்குறை ஹெவியாக இருக்குது. துணி துவைக்க முடியல. இருக்கக்கூடிய தண்ணியும் கண்டாமினேட் ஆகி வருது. அது ஈஸியாக நோய் தொற்றுக்கு ஆளாக வேண்டியிருக்கு. பிளம்பிங் இஷ்யூ இருக்குது. நிறைய உடஞ்சு போன பாத்ரூமில் அங்கங்கே நிறைய உடஞ்சு போயிருக்குது. போதுமான அளவுக்கு பிளம்பர்ஸ் இல்லை. புதிய பிளம்பர்ஸை உள்ளே கொண்டு வர முடியல. ஸோ தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை, கப்பல்கள் அங்கங்கே உடஞ்சிருக்கு, தூக்கம் இல்லை, துணியை துவைக்க முடியல, பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க. போட்டு குளிக்கிறதுக்கு சோப்பு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எதுவுமே அந்த போர்க்கப்பலில் இல்லை அப்படின்னு அந்த 5000 வீரர்களும் மிக கடுமையான மன உளைச்சலில் சிக்கி அதை பற்றி பல தடவை தங்களுடைய கடற்படை தலைமைக்கு முறையிட்டும் கூட அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு இப்போது பல பேர் அந்த கப்பல்லேருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. குதிச்சே இருக்காங்க சில பேர். அப்படி சூசைட் அட்டெம்ப்டே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கப்பல்ல இருந்து இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு பதிலாக செத்தே போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கே அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்கள காப்பாற்றி மேலே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல தற்கொலை முயற்சிகள் நடந்திருக்கு அப்படின்னு அந்த கார்டியன் பத்திரிகையோட செய்தி சுட்டி காட்டுது. இந்த கடற்படை கப்பலில் இருக்கிறவங்க யூஸ்வலாக ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு இடைவெளியில் கரைக்கு போவாங்க அப்படின்னா 30 to 45 நாட்கள் இடைவெளியில்
ஒரு வீரர் கரைக்கு போவார். ஆனால் இவங்களுக்கு இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 250 நாட்களை கடந்துருச்சு. இது அவங்களுக்கு மிக கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா அவங்க இருக்கிறது ஒன்றும் தரைப்படையில் இல்லை, கடலுக்குள்ள இருக்காங்க. மனுஷ மக்களே இல்லாத, எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அதுவும் மற்ற நாட்கள் போல சும்மா இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு போர்க்காலம். எந்நேரமும் அந்த பதட்டத்திலேயே அவங்க இருந்திருப்பாங்க. Tonight, a shocking new report that multiple sailors aboard the USS Abraham Lincoln have tried to jump overboard amid poor conditions and mental stress on the ship. This is according to new reporting from the Military Times, which spoke to the wife of one of those sailors, who says she's spoken to her husband only a handful of times since he tried to jump. He is now on a medical hold. The Military Times is also reporting severe food shortages on board and that sailors are running out of just basic needs: toothpaste, deodorant, soap. This crew has been at sea for 9 months amid Trump's war in Iran. That includes 250 consecutive days without setting foot on land. 250 consecutive days. That is a record. ஆக்சுவலாக மே மாதத்தில் இது முடிஞ்சிரும். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து மறுபடியும் கரைக்கு திரும்பிடும், அதற்கு பிறகு மாற்று கப்பல்கள் வந்துடும் அப்படின்னு தான் கடற்படை தரப்பிலிருந்து இந்த கப்பலுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் அந்த கார்டியன் செய்தி சொல்லுது. ஸோ மே மாதத்தில் மோஸ்ட் ப்ராபபிளி இது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி நடக்கலை. மே மாதத்துக்கு பிறகு இப்போ என்னாச்சு? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அதுக்கப்புறம் 4 மாதம் 5 மாதம் ஆச்சு இல்லையா? அதனால ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களால அதை தாங்க முடியல. இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்களோட உறவினர்கள் இவங்கெல்லாம் அந்த சாண்டியோகோ நகரத்தில் போன ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்படி ஒன்று கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட மகன் எப்போ பேசினா, உங்களுடைய அப்பா எப்போ பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த கப்பலில் இருக்கிறவங்க அவங்களோட மனைவி பிள்ளைகள்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? மொபைலில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஓவர் த ஃபோன் பேசியிருப்பாங்க. அந்த ஃபோன் காலில் என்ன ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்றத எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தோட தீவிரத்தன்மை இவங்களுக்கு புரியுது. ஏன்னா ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகன் அங்கே இருக்காருனாக்கா, மகன் ரொம்ப நாளாக கடலுக்குள்ளே இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் என்ன ஷேர் பண்றாரோ அது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டா எல்லாரும் ஒண்ணு கூடி பேசும்போது தான் அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இந்த எல்லா பிரச்சனையும் கூடி இவங்க டிஸ்கஸ் பண்ணி அமெரிக்காவுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இதோட ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்குது. இப்போ ஒன்னா கூடி பேசினவங்க அப்படியே மீடியாவோட கவனத்துக்கு எடுத்துட்டு போக அதற்கு பிறகு இந்த இஷ்யூ பெருசா இருக்கு. பட் இதை அமெரிக்காவுடைய அந்த வார் செக்ரட்டரி பீட் ஹேக்ஸெத் அவர் வந்து மறுக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது, இது எங்களை பற்றி ஃபேக்காக நியூஸ் பரப்புறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அமெரிக்கன் மீடியா ரொம்ப தீவிரமாக அதை டிஸ்கஸ் பண்றாங்க. The sailors are often hungry because there isn't enough food. The basic supplies, toothpaste, deodorant, aren't easy to get. Now, back in April, and this has been going on a long time. We talk about this ship 250 days in a row without setting foot on land, a record. So this has been going on a long time. In April, Secretary Hegseth, dismissed reports about inadequate food. He said it was fake news. ஏற்கனவே இந்த யுத்தத்தையே அமெரிக்க மக்கள் பெரும்பான்மையாக விரும்பல. அமெரிக்க ஊடகங்கள் இதுவரைக்கும் அமெரிக்கா வேற நாடுகளில் போய் சண்டை போட்டப்போ பெரும்பகுதி அதுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஈரான் யுத்தத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பகுதி அமெரிக்க ஊடகங்கள் இதற்கு ஆதரவாக இல்லை. ட்ரம்ப்புக்கு இது தேவையில்லாத வேலை. இஸ்ரேல் நடத்த விரும்புகிற யுத்தத்தை அமெரிக்காவோட வரிப்பணத்தில் ட்ரம்ப் போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இப்போ இந்த அமெரிக்காவுடைய நேவி வீரர்கள் இப்படி கடலுக்குள்ள போய் 250 நாட்களுக்கு மேலே ஒரு கடலில் சிக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த அமெரிக்க ஊடகங்கள் சாதாரணமாக எடுத்துக்கல, ரொம்ப தீவிரமாக அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு, அவங்களால பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த கப்பலை மறுபடியும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை மறுபடியும் நாங்கள் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக மற்றும் ஒரு புதிய கப்பலை அங்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு புது கப்பலை அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அனுப்பக்கூடிய அந்த புது கப்பலோட பேர் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்ற கப்பல். இது ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. இன்னொரு 7 நாளில் இந்த கப்பல் இப்போ யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துடும். அதுக்கு பிறகு இந்த கப்பல் ரிலீவ் ஆகிடும். அடுத்து ஒரு 7 நாள் 8 நாளில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கடற்கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக இந்த 5000 வீரர்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக வந்திருக்க கப்பலில் வேலை பார்க்கக்கூடியவங்க நமக்கு எவ்வளோ நாளோ அப்படின்ற அச்சத்தில் அவங்க இருக்காங்க. பட் இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதில் சிக்கியிருக்கிற வீரர்கள் பற்றின இந்த விஷயங்கள் வெளில வந்த பிறகு பல விஷயங்கள் புதுசாக சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த நேவி டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை, ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை, இது ரெண்டும் நேவி விஷயங்களை மட்டுமே வெளியிடக்கூடிய ஓரளவுக்கு ரொம்ப உத்தரவாதமான தகவல்களை வெளியிடக்கூடிய உலகளவில் பாப்புலரான 2 இணையதளங்கள்.
இந்த இணையதளங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த வார் கப்பல்கள் இருக்கு இல்லையா, விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், இதெல்லாம் பல இடங்கள்ல உலகத்தில் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. ரஷ்ய பகுதியில் ரஷ்ய எல்லையை ஒட்டி ஒரு அமெரிக்காவுடைய கப்பல் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்கேயும் இதே போல் பிரச்சனை இருக்குது. உணவு பற்றாக்குறை இருக்குது, பிளம்பிங் இஷ்யூ இருக்குது, சோப்பு இல்லை, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் தொடர்ந்து இதில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது வெற்றி இருந்துச்சா தோல்வி இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய சொந்த குடிமக்களை, சொந்த இராணுவ வீரர்களை பசியில் தள்ளி பட்டினியில் தள்ளி கடைசியில் தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமைக்கு அவங்கள ஆளாயிருக்குது. பல பேர் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது ஈரான்லேருந்து வெளிவரக்கூடிய தாஸ்னிம் மாதிரியான ஈரான் பேஸ்டு நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லுது அப்படின்னா, பல செயிலர்ஸ் இந்த USS ஆப்ரஹாம் லிங்கனில் சிக்கியிருக்கக்கூடிய 3க்கும் அதிகமான செயிலர் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனவே அடுத்த ஒரு வாரத்தில் அந்த கப்பல் மறுபடியும் அமெரிக்க கடல் எல்லைக்கு போயிடும். போன பிறகு தான் அந்த வீரர்கள், அதில் சிக்கியிருக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய நைட் மேரில் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கடலுக்குள்ளேயே கிடந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத மிகப்பெரிய கொடுங்கனவாக இருக்கும். மறுபடியும் அவங்க அந்த வேலைக்கு வருவாங்களா, அந்த வேலையை வேண்டாம் சாமி ஓடுவாங்களா அப்படின்னு தெரியாது. பட் சிக்கியிருந்த காலகட்டத்தில் கடலுக்குள்ள தாங்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் என்ன, துன்பங்கள் என்ன அப்படின்லாம் கட்டாயம் அவங்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணும். ஈரான் யுத்தத்தில் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் என்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, தங்களுக்கு என்ன மாதிரியான வசதி குறைவுகள் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் இந்த வீரர்கள் வழியாக கண்டிப்பாக உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபுட் ட்ரக், உணவு ஏற்றிட்டு போகிற ஃப்ளைட்ல எல்லாம் உணவு சப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஹைட்டாக எலவேட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரக் ஒன்று மேலே ஏற்றிட்டு போவாங்கல்ல, அதில் ஏறி தப்பிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்றத பற்றின இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலைமையில போன மாதம் ஜூலை 8ஆம் தேதி துருக்கியில் ஒரு நேட்டோ நாடுகளோட சப்மிட் நடந்துச்சு. அந்த சப்மிட்டுக்கு ட்ரம்ப் போறார். அப்படி போகும்போது அவர் பயன்படுத்தக்கூடிய விமானம் எது அப்படின்னா, கத்தார் நாட்டிலேருந்து இவருக்கு ஒரு விமானத்தை பரிசாக கொடுத்தாங்க. ரொம்ப சொகுசு விமானம் அது. அந்த விமானத்தில் தான் இவர் அந்த சப்மிட்டுக்கு போறாரு. துருக்கி தலைநகர் அங்காராவுக்கு போறார். போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த பிரச்சனை என்னன்னா, இப்போ ஈரான் யுத்தம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு இல்லையா, ட்ரம்ப் போகிற அந்த விமானத்தை குறி வச்சு ஈரான் தரப்பு தாக்குதல் நடத்தக்கூடும், ட்ரம்ப்போட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றது போல ஒரு உளவு தகவல் இவங்களுக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல அந்த ஏர்போர்ட்டில் வச்சு ட்ரம்ப்பை ரகசியமாக வேறொரு விமானத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்தது அந்த கத்தார் கொடுத்த விமானத்தில், அவர் கூடவே நிறைய பத்திரிகையாளர்களும் வந்திருக்கிறாங்க. ரிட்டனும் அதே விமானத்தில் பத்திரிகையாளர்கள் கூட சேர்ந்து இவர் போகிறதா தான் பிளான். அவங்கெல்லாம் கண்டுகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பும் அதில் ஏறி இருக்கிறார். இப்போ இதில் தான் அவர் வர்றாரு அப்படின்னு ஜேர்னலிஸ்ட்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கத்தார் விமானத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட் ட்ரக் வந்திருக்கு. அந்த ஃபுட் ட்ரக் உள்ள இவர் ஏறி கீழே இறங்கி இன்னொரு விமானம் C-32A அப்படின்னு அந்த விமானத்தோட பேர், அது ஒரு சின்ன விமானம், அதில் ஏறி ட்ரம்ப் நேராக கிளம்பி UK போயிருக்காரு. அதே நேரத்தில் இந்த கத்தார் பரிசீலித்த இந்த ட்ரம்ப்போட விமானமும் நேராக UKவுக்கு போயிருக்கு. அங்கே போன பிறகு மறுபடியும் அந்த பெரிய ஃப்ளைட்டில் ஏறி அமெரிக்காவுக்கு ஒரு கிளம்பி போயிருக்கார். இது ஒரு அரசல் புரசலாக ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு காசிப் போல எழுதிட்டு இருந்தாங்க. டெக்ஸ்டாக மட்டும்தான் இது வந்துட்டு இருந்துச்சு. இப்போது CNN உள்ளிட்ட பல ஊடகங்கள் அந்த ஏர்போர்ட்டில் ஃபுட் ட்ரக்கில் ஏறி இவர் போகிறத பற்றின ஒரு CCTV காட்சிகள் போல் ஃபுட்டேஜ் எல்லாம் இங்கே வெளியிட்டு ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அமெரிக்க அதிபர், உலக வல்லரசு, அந்த உலக வல்லரசு அமெரிக்க அதிபரை கடைசியில் ஒரு ஃபுட் ட்ரக்கில் ஏறி தப்பிச்சு ஓட வச்சிருச்சு ஈரான் அப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் தரப்பு இந்த மாதிரி விஷயங்களில் கேட்கவா வேணும், அதுவும் ஈரானுடைய எம்பசி எல்லாம் இருக்காங்களே உலக நாடுகள்லாம், அவங்கெல்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி ஏதாவது பலவீனப்பட்ட நிலைமையில், தப்பிச்சு ஓடுற நிலைமையில், அசிங்கமாகக்கூடிய நிலைமையில் அதை இன்னும் வச்சு அடிக்கிற விதமாக பல வீடியோக்களை வெளியிடுவாங்க, அது காற்று வடிவத்தில். அப்படி இப்போ ஒரு ஒன்றும் இல்லை பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோவில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபுட் ட்ரக்குள்ளே ஏறி தப்பிச்சு ஓடுறாரு. இவங்க அதை ஈரான் அப்படிங்கிறத ஐ ரன், ஈரான் அப்படின்ற பேரை பார்த்தாலே ஐ ரன் அப்படின்னு இவர் ஓடுறாராம். யாரு, ட்ரம்ப் ஓடுறாரு ஃபுட் ட்ரக்கில் ஏறி அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. They said, sir, Iran. Iran? Oh, plane rolling like a decoy king. Everybody thinking he's riding that thing. Reporters on board and the staff strapped tight while Captain Courage caught another flight. Then he pops back up like, what's the fuss? I wasn't scared, they just moved me because yeah, Donnie, whatever you say, but you took the fucking lunch cart getaway. Steak on the left, Diet Coke on the right. Commander in beef making tactical flight. Make America brave again, what a plan. Step number 1, get the fuck out, Iran. He said, I'm tough, I'm strong, nobody scares me. Then the radio crackled. Sir,
we've got a security. Where's the fucking catering truck? I ran straight to the catering truck. I ran, fuck. ட்ரம்ப் இதை ஒத்துக்கிட்டவும் செஞ்சிருக்காரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை பற்றி கேட்கும்போது அது என்னன்னு தெரியாது, லாஸ்ட் மினிட்ல எங்களுடைய செக்யூரிட்டி அதிகாரிகள் என்ன வேற ஒரு பிளேனில் ஏறி போக சொன்னாங்க, நான் அவங்க சொன்னதை கேட்டேன், ஏறி போனேன், அவ்வளோதான், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்ற போல் அவர் சொல்லியிருக்கார். ஸோ அமெரிக்க அதிபரையே உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கி இருக்குது இந்த ஈரான் யுத்தம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய மிக புகழ்பெற்ற USS ஆபிரகாம் லிங்கன் மாதிரியான கப்பலில் இருக்கக்கூடிய அந்த கடற்படை வீரர்கள் உயிருக்கு பயந்து சூசைட் பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் உயிருக்கு பயந்து ஒரு உணவு ட்ரக்குக்குள்ளே ஏறி தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார். ஸோ ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவை இப்படி ஒரு முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இருந்தாலும் இன்னும் அந்த வீராப்பு குறையாமல் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்னுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி, இணைந்திருங்கள். இந்த PD ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.